ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய ஷிஜி டெக் தமிழ் சேனலில் நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா, யூடியூப்பில் வந்திருக்கக்கூடிய ரொம்ப சூப்பரான ஒரு அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை பேர் கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூடியூப் மூலமாக அதிக வருமானம் வந்து கிடைக்கும், அதிகமாக வந்து பணம் வந்து சம்பாதிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலுக்கு நம்ம எப்படி வந்து இந்த யூடியூப் தேங்க்ஸ் வந்து எனேபிள் பண்ணுறது, அதே மாதிரி இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, ரெண்டுமே இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த சூப்பர் தேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நான் அதுதான் உங்களுக்கு டெமோ மூலமாக காமிக்கிறேன். நம்ம வந்து யூடியூப்ல ஏதாவது ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கும்போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு இருக்கும். மேலே வந்து ஒரு ஹார்ட் போட்டுட்டு அதுக்குள்ளாடி ஒரு டாலர் சிம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்படி தான் அது வந்து பார்க்குறதுக்கு வந்து இருக்கும். இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேங்க்ஸ் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணோம்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா 4 கலரில் நமக்கு வந்து ஷோ ஆகும். அதில் வந்து அந்த ருபீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 40, 100, அப்புறமா 200, அப்புறமா 1000 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் எது வேணுமோ அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து அந்த கிரியேட்டருக்கு அந்த காசை வந்து கொடுக்குறோம். அதுதான் இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த வீடியோ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பயனுள்ளதாக இருக்குது, நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த கிரியேட்டரை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ப்ளூ கலரில் ஒரு லேண்ட்மார்க் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, அதை நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம்னா இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸ் நமக்கு வந்து ஷோ ஆகும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாராவது ஒருத்தங்க இந்த மாதிரி பே பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கிளாப் பண்ணுறது மாதிரி ஒன்று வந்து வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுடைய கமெண்ட் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக தனியாக வந்து தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கணும். முக்கியமாக அந்த கிரியேட்டரை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக வந்து தான் இந்த அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இதை எப்படி வந்து நம்மளுடைய சேனலுக்கு எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்மளுடைய யூடியூப் சேனலை நம்ம வந்து டெஸ்க்டாப் செட் மோடில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம டேஷ்போர்டில் வந்து நமக்கு இது வந்து ஷோ ஆகும். அதாவது ஐடியாஸ் ஃபார் யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்னு இருக்கு. அதாவது நம்மளை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக இது வந்து கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் எனேபிள் நவ் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி நம்ம வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை தான் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கலி நம்மளோட மானிட்டைசேஷன் பேஜுக்குள்ளாடி வந்து போயிடும். ஸோ இப்படி பண்ணாமல் நீங்கள் டைரெக்டாக கூட உங்களோட சேனல் மானிட்டைசேஷன் அந்த பேஜ் இருக்கும்ல, அதில் கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே வந்து யூஆர் எலிஜிபிள் ஃபார் சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி காமிக்குது. அதே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. ஆனால் வந்து ஆஃபில் வந்து இருக்குது. நம்ம தான் இனிமேல் வந்து ஆன் பண்ணி நம்ம வந்து இதை எனேபிள் பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து இந்த ரிவ்யூவர் யூசர் அக்ரிமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இது நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி ஒன்று வந்து வரும். அதாவது ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி வரும். ஸோ அது வந்து நம்ம எல்லாம் படித்து பார்த்துட்டு ஓகே அப்படின்னா நம்ம வந்து அக்ரி வந்து கொடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து நம்மளோட அந்த சூப்பர் தேங்க்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம எனேபிள் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ஓகே கொடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம சூப்பர் தேங்க்ஸில் போய்ட்டு ஜஸ்ட் ஆன் பண்ணோன்னா நமக்கு வந்து ஆன் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சேட், அதேமாரி சூப்பர் ஸ்டிக்கர், சூப்பர் தேங்க்ஸ் மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆகிருக்கு. ஸோ இந்த முறைப்படி நீங்கள் வந்து உங்களோட சேனலுக்கு வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதோட எலிஜிபிலிட்டி எல்லாம் பார்ப்போம். எலிஜிபிலிட்டியை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் வந்து எனேபிள் ஆன சேனல்ஸ் எல்லாமே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். ஸோ இந்த வருஷத்துக்குள்ளாடி எல்லாருக்குமே கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து இது வந்து அப்ளாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் கொடுத்துருந்தாங்கல்ல, அதை தான் அவங்க வந்து மாற்றி இப்போ சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட வீடியோஸ் வந்து இந்த சூப்பர் தேங்க்ஸுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா ஏஜ் ரெஸ்ட்ரிக்டட் வீடியோ, அன்லிஸ்டட் வீடியோ, ப்ரைவேட் வீடியோ, அதே மாதிரி குழந்தைங்களுக்காக போடக்கூடிய மேடு ஃபார் கிட்ஸு, அப்புறமா நம்மளோட வீடியோக்கு வந்து கிளைம் வந்திருந்து அப்படின்னா அதுக்குமே எலிஜிபிள் கிடையாது. அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக வீடியோ போட்டிருப்பாங்க. ஸோ அதுவும் எலிஜிபிள் கிடையாது. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைவ் போடுறது இல்லைனா ப்ரீமியர் லைவ் வந்து போடும்போது அது எலிஜிபிள் கிடையாது. அதே வந்து லைவ் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த ப்ரீமியர் லைவ் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா நார்மல் வீடியோவை ப்ளே ஆகிற டைமில் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து கொடுத்துருவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சூப்பர் தேங்க்ஸ் வந்து எந்த கண்ட்ரிக்கு வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நிறைய கண்ட்ரி இருக்குது. ஸோ நீங்கள் இருக்கக்கூடிய நாடும் இதில் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொஞ்சம் வீடியோவை வந்து பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க இருக்கா அப்படிங்கிறது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சேனலுக்கு இந்த ஆப்ஷன் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத உங்கள் சேனல் மானிட்டைசேஷன் பேஜில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. முக்கியமாக நம்ம சேனல் வந்து மானிட்டைசேஷன் வந்து எனேபிள் ஆயிருந்தால் தான் நமக்கு வந்து இது கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.